மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனம் 27. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை ஜீசஸ் பஞ்ச் நிகழ்ச்சியிலே சிறப்பாக நம்முடைய பேறு பெற்ற குழந்தைகள் சொல்ல போறாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தம்பி வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. சதாசிவம் சார். சதாசிவம். ஹலோ. ஹலோ. ஸோ தம்பி பேர் வந்து சுஜித். சுஜித், ஹாப்பி உங்களை சந்திச்சதுல. ஸோ இனி இதுங்களே இந்த 2 பேர் பெற்ற குழந்தைங்களும் இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா உங்களுக்காக சொல்ல போறாங்க. பார்க்கலாம். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்போர் மீது அன்பு கூறுவாயாக. சூப்பர், பயங்கரம். ரொம்ப அழகா சொன்னீங்க தம்பி. ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது நீங்க சொல்றத பார்த்து. எஸ் வீரா தம்பி வந்து உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. சாம்சன் 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 சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இனி இதுங்களே இந்த 2 பேர் பெற்ற குழந்தைகளும் ரொம்ப அழகா வீரா வந்து இந்த இறைவார்த்தை பாட போறாரு. சாம் வந்து ரொம்ப அழகா அவருடைய மொழியால உங்ககிட்ட பேச போறாரு. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மேல் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மேல் அன்பு கூறுவாயாக. உனக்கு அடுத்திருப்பவர் மேல் அன்பு கூறுவாயாக. வாவ், சூப்பர், பயங்கரம். இனிதீங்களே சாம்சன் பேசுறது எனக்கே புரியுது பயங்கரமா. ரொம்ப அழகா வந்து வீரா பாடினாரு. 2 பேருக்கும் பாராட்டுகள். ஷரண், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. தம்பி பேரு யுவன்ராஜ். யுவன்ராஜ் சந்திச்சதுல மகிழ்ச்சி. இனி இதுங்களே இந்த 2 பேர் பெற்ற குழந்தைகளும் நமக்காக இன்றைக்கான இறைவார்த்தைய ரொம்ப அழகா சொல்ல போறாங்கன்னு சொல்லலாம். பார்க்கலாம். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்தவர் மீதும் அன்பு கூறுவாயாக. சூப்பர், பயங்கரமா சொன்னீங்க தம்பி. 2 பேருமே ரொம்ப அழகா உங்களுடைய மொழியில அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ தம்பி. வணக்கம். வணக்கம். உங்க பேரு? உமேஷ். உமேஷ். உங்க பேரு? ஜோமேதா. இனிய பேர் பெற்ற குழந்தைகள், இனி இதுங்களே உங்களுக்காக இன்றைக்கான இறைவார்த்தைய எப்படி பண்ண போறீங்க? நீங்க டிராமா பண்ணி ரொம்ப அசத்த போறாங்க. பார்க்கலாம். டேய், ஏன்டா சோகமா இருக்கா? அது ஒண்ணு இல்லை, எங்க ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கோவப்படுத்தி விட்டா. தானே சோகமாகிறான். யாரு? ஃப்ரெண்டு. அவன் என்ன எதிரியாடா உனக்கு? எதிரி இல்ல, நானும் எதிரியும் அன்பு செய்யறேன்டா. எதிரியும் அன்பு செய்யறாரு. அப்படி இருந்து உங்களை கோவப்படுத்தி இருக்கிறாப்ல. அவ்வளவுதான். அவன் உன்னை கோவப்படுத்தாலும் நீ அவனை அன்பு செய். சரிடா, இனிமே அன்பு செய்யறேன்டா. சூப்பர். உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரையும் நீ அன்பு செய்வதாக. பயங்கரம், பயங்கரமா 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கிட் மூலியமா அருமையா அந்த இறைவார்த்தையை சொல்லிருக்கீங்க. கள்ளக்கிட்டீங்க போங்க. தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. உங்க பேரு? ஜீவா. ஜீவா, வெரி குட். தீபக். தீபக் இனி இதுங்களே. ஸோ 2 பேர் பெற்ற குழந்தைகளும் சேர்ந்து இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா உங்களுக்கு சொல்ல போறாங்க. உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரையும் நீ அன்பு செய்வதாக. சூப்பர். இங்க ஒருத்தர் ஹார்ட் விட்டாரு, இங்க ஒருத்தர் பயங்கரமா அவருக்கே உரித்தான மொழியில நம்மள எல்லாரையும் வியக்க வச்சுட்டாரு. ரொம்ப சூப்பரா பண்ணாங்க சொல்லலாம். தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ தம்பி. வணக்கம். உங்க பேரு? முகுந்தன். முகுந்தன், பயங்கரமான பேர். முகுந்தன் வந்து இனி இதுங்களே இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகா சொல்ல போறாரு. சொல்றீங்களா? உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரை நீ அன்பு செய். ரொம்ப அழகா சொன்னீங்க முகுந்த். தேங்க்யூ. என் அன்பு உள்ளங்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய பேர் பெற்ற குழந்தைகள் ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்படிதான் சொல்லலாம். மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்.